எனக்கா வரி போடுற, தக்காளி இல்லாம சாவுங்கடா. அமெரிக்காவிற்கு தக்காளி ஏற்றுமதி நிறுத்தம். ஒரு கோமாளியை அதிபராக தேர்ந்தெடுத்துட்டோமே. நொந்து நூலான அமெரிக்க மக்கள். எவ்வித முன்னறிவிப்பும் பேச்சுவார்த்தையும் இல்லாமல் அமெரிக்கா மெக்சிகோ இறக்குமதிகள் மீது 17% கூடுதல் வரியை விதித்தது. இதற்கு பதிலடியாக மெக்சிகோ தனது $2.8 பில்லியன் மதிப்புள்ள தக்காளி வர்த்தகத்தை கனடாவிற்கு மாற்றி அமெரிக்க சந்தையை புறக்கணித்துள்ளது. இது வெறும் பொருளாதார செய்தி மட்டுமல்ல, அமெரிக்கா முழுவதும் உள்ள குடும்பங்களை பாதிக்கும் ஒரு பெரிய வர்த்தக மாற்றம். இதனால் அமெரிக்காவில் உள்ள கடைகளில் தக்காளி இருப்பு குறைந்து வருகிறது. மேலும் சாதாரண மக்களும் இந்த நெருக்கடியை உணர்ந்து வருகிறார்கள். கூடுதல் வரி விதிப்பு காரணமாக அமெரிக்க சந்தை உலக நாடுகளுக்கு விரோதமாக மாறி வருவதை அடுத்து மெக்சிகோ தக்காளி உற்பத்தியாளர்கள் தங்களுக்கு சாதகமான சூழலை தேடி வடக்கு நோக்கி, அதாவது கனடாவிற்கு திரும்பியுள்ளனர். மெக்சிகோ தனது $2.8 பில்லியன் மதிப்புள்ள தக்காளி வர்த்தகத்தை கனடாவிற்கு மாற்றியதன் மூலம் அமெரிக்காவின் தக்காளி இருப்பை குறித்து விலைகள் உயர்ந்துள்ளது. இது வெறும் தக்காளியை பற்றியது மட்டுமல்ல, ஒரு அரசியல் தலைவரின் தவறான அரசியல் முடிவுகள் என்றும் ஒவ்வொரு வீட்டின் பட்ஜெட் மற்றும் மக்களின் அன்றாட உணவுகள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதும் காட்டுகிறது. உலக வர்த்தகம் ஒரு அதிகார விளையாட்டாக மாறும்பொழுது அதில் சிக்கி தவிப்பது சாதாரண பொதுமக்கள் தான். மெக்சிகோ மற்றும் கனடா இடையான வர்த்தக ஒப்பந்தம் வலுப்பெற்றால் அது வட அமெரிக்காவின் உணவு விநியோக உரையை நிரந்தரமாக மாற்றக்கூடும். இந்த நிகழ்வு சர்வதேச வர்த்தக உறவுகள் எவ்வளவு சிக்கலானது என்பதையும், எந்த ஒரு திடீர் முடிவும் எதிர்பாராத பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் எடுத்துக்காட்டுகிறது. மெக்சிகோவின் இந்த முடிவு காரணமாக அமெரிக்காவில் இப்பொழுதே தக்காளி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இன்னும் சில வாரங்களில் தக்காளி விலை உச்சத்திற்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்க மக்கள் தங்களது சமூக வலைதளங்களில் ஒரு கோமாளியை தெரியாமல் அதிபராக தேர்வு செய்துவிட்டோம், அவர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் எங்களுக்கு தான் பெரிதும் பாதிப்பு ஏற்படுகிறது, இவரது ஆட்சி எப்பொழுது முடியும் என்றும் காத்திருக்கிறோம் என்று வெளிப்படையாகவே கூறி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.